விசிகவும் பாஜகவும் நட்புறவு ஆடினால் அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட உறவு. ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் நாம் தமிழரும் திமுகவும் ஒரு நட்போட பேசினா அது கொஞ்சம் கொள்ளாவதா? நீங்க இருக்கிற இடத்துக்கு தானே விசுவாசமா இருக்கணும்னு கேக்குறாங்க. இருக்கிற இடம் தான் விசுவாசமா இருக்கணுன்றதுக்கான உள்நோக்கம் என்ன தெரியுமா? நீ விஜய்க்கு ஏன் அடிமையா இல்லைன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஆளும் கட்சியான தாவேக எதிர்கட்சியான திமுகவை விமர்சிக்கிறதை விட விசிக ரொம்ப தீவிரமா திமுக எதிர்ப்புல இருக்கும். ஒரு மிரட்டும் துணியில பேசும்பொழுது அதை அமைச்சர்கள் எதிர்வினையாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அவர் அப்படி சொல்லி இருக்கிறார். தாவேக அமைச்சரை விட விசிக அமைச்சருக்கு பொறுப்பு அதிகம் இருக்கு. இது நாள் வரைக்கும் அரசியலை தனி மனித வளர்ச்சிக்காக பயன்படுத்தி வந்ததால் அல்லது அப்படி நினைத்து இருந்ததால் அப்படிங்கிற அந்த மாதிரியான இருக்கலாம்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒரு கூட்டணியில இருக்கிறதுனால எல்லா பாயிண்ட்டையுமே நம்ம பப்ளிக் டொமைன்ல வச்சுதான் டிஸ்கஸ் பண்ணணும், மக்கள் முன்னாடி தான் அதை கொண்டு போயிட்டு அதை அரசியல் படுத்துன்ற தேவை கிடையாது. ஆனா வலியுறுத்தி இருக்கிறோம் அல்லது முதல்வரிடம் எடுத்து சொல்லி இருக்கிறோம், அந்த ஒரு ஒன்லைன் கூட மீடியா முன்னாடி சொல்லக்கூடாதா? பார்ப்பன கெடபாறையை கொண்டுதான் திராவிடத்தையே நான் ஒழிக்க போறேன்னு பேசினவர் அண்ணன் சீமான் அவர்கள். கலைஞருக்கு நினைவு சின்னம் வச்சா இப்ப உடைப்பன்னு சொன்னவர். திராவிடத்தை முழுக்க முழுக்க திராவிடம் தான் தமிழ் தேசியத்துக்கு எதிரானதுன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனவர். இப்போ அப்படியேப்பட்டவர் கூட இன்னைக்கு திமுக அமைச்சர்கள், முன்னணி அமைச்சர்கள் நெருக்கம் காட்டுறாங்க. இதை ஏன் மத்தவங்க கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் எது வேண்டாலும் சாத்தியம்ங்கிறப்போ திமுக நாம் தமிழரும் இணைஞ்சாலோ பொது வேட்பாளர் அறிவிச்சாலோ என்ன தப்பு? மக்கள் பிரச்சனை கரண்ட் பில் ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் நிறைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை இன்னும் சரி செய்யப்படலைங்கிறப்போ அதை பேசாம மேடையில் உங்கள் தலைவர் பேசக்கூடிய பேச்சு தான் அதுக்கு வழிவகுக்குதோ? நாம ஒரு பெரிய பிக்கர் டிசிஷன் எடுத்திருக்கிறோம், அரசியல் முடிவு எடுத்திருக்கிறோம். இது எந்த சூழல் எடுக்கப்பட்டது, ஏன் இதை எடுத்தோம் அப்படின்ற தெளிவுபடுத்த வேண்டிய தேவை ஒரு தலைவரா அவருக்கு இருக்கு. ஒரண்டே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகவை சேர்ந்த திரு மோசஸ் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஆளும் கட்சியான தாவேக எதிர்கட்சியான திமுகவை விமர்சிக்கிறதை விட விசிக ரொம்ப தீவிரமா திமுக எதிர்ப்புல இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதல்வர் விஜய் அவர்களை விமர்சிச்சதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு ஆளும் கட்சியான தாவேக தரப்பிலோ தாவேக அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி விசிக அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. உங்களுக்கும் எலும்புகள் இருக்கு அப்படிங்கிறத நினைவுபடுத்த விரும்புறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. என்ன காரணம் இவ்வளோ தாவேகாவை தாண்டி திமுக உடைய எதிர்ப்புல விசிக தீவிரமா இருக்கிறதுக்கு? அப்படி இல்லை. பொதுவாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க டிவிகே அதாவது டிவிகே உடைய ஆட்சி அதிகாரத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறமா எந்த இடத்துலையுமே நான் சொல்றது பிகினிங் ஸ்டேஜ்ல நாங்க டிஎம்கே உடைய கூட்டணியில இருக்கும் பொழுது அங்கிருந்து ஏன் வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்கான எந்த இன்சிடென்ட்ஸையும் நாங்கள் முன் வைக்கல. எங்க தலைவர் சொல்ல போனா அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஆராசாவுடைய விமர்சனத்தை கூட மெச்சூர்டா தான் பார்த்தாரு. அப்போ ஏன் நாங்கள் அதை செய்யலை அப்படின்னா, எந்த ஒரு இடத்துல எங்களை நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்க விரும்புகிறோமோ அந்த இடத்துல மக்கள்கிட்ட கிரெடிபிலிட்டி இழந்து போயிடுவோம். அதனால நாங்கள் அதை முன்னெடுக்கல. ஆனா தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு கூட பெரிய லெவல்ல எங்க தலைவர் ரியாக்ட் பண்ணல. ஆனா ஒரு காலத்தின் கட்டாயத்துல தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருந்தா யாரா இருந்தாலும் எதிர் விமர்சனம் வைக்க தானே செய்வாங்க. இப்ப இந்த விமர்சனங்கள்லாம் கூட திமுக எம்எல்ஏ பேசுனதும் தேவையில்லாத விமர்சனமா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படி நான் பாக்குறேன்னா, இங்க பேச வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. அது எதுவுமே தமிழ்நாட்டில் இப்ப ரீசெண்டா பேசப்படுவதே கிடையாது. உதாரணத்துக்கு உணவு பாதுகாப்பு திருத்த சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. உணவு பாதுகாப்பு சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அரிசி அந்த அளவு குறைக்கப்பட்டிருக்கு. இங்க 100 நாள் வேலை திட்டத்துல முன்னாடி 90-10 ரேஷியோ இருந்தது. அதாவது 10% தான் மாநில அரசுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது. இப்போ அது என்ன ஆச்சுன்னா 60-40 ரேஷியோவா மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் பேசும்போது திமுக ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த கிரெடிபிலிட்டி, மக்கள் மத்தியில அவங்க இழந்த அந்த கிரெடிபிலிட்டி அவங்க திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பா இருக்கும். அதை விட்டுட்டு தனி மனித விமர்சனத்துல கவனம் செலுத்தும் பொழுது இது போன்ற எதிர்வினைகள் வரதான் செய்யும்.
சோ அதை ஆனா தவிர்க்கலாம். அந்த எதிர்வினை தான் தாவேகாவை காட்டிலும் விசிக கிட்ட இருந்து ஏன் இவ்வளவு ஒரு தீவிரமான ஒரு விமர்சனம்? அதுவும் விடிஞ்ச கைது ஆயிருக்காங்க, அதுக்கான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு. குறிப்பா ஆளும் கட்சியில முதலமைச்சரை விமர்சிச்சிருக்காரு. அவங்க கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு வரதுக்குள்ள விசிக அவ்வளவு தீவிரமா ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு அதிகாரத்துல பங்கேற்றிருக்கோம். வன்னியர் சன்னம் வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறார். அவருக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. சோ அரசுடைய தலைமையா இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் மேல இந்த மாதிரி அன்பார்லிமெண்டரியா வந்து ஒரு அநாகரிகமான ஒரு குற்றச்சாட்டையோ இல்ல வந்து ஒரு ஒரு மிரட்டும் துணியில வந்து பேசும்பொழுது அதை வந்து அமைச்சர்கள் எதிர்வினையாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு. அமைச்சரை விட விசிக அமைச்சருக்கு பொறுப்பு அதிகம் இருக்கு. இல்ல, வன்னியர் சன்னம் வந்து இதை வந்து பேசியிருக்கிறாருன்னா அத முதலமைச்சர் மேல வர குற்றச்சாட்டுக்கு இவர் எதிர்வினையை தானே ஆற்றிருக்கிறாரு. இவரா போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லல, இவர் ரியாக்ட் தானே பண்ணிருக்கிறாரு. அதுக்கு இவர் வாலண்டியரா போயிட்டு ஏதாவது பேசினாரா? அங்க பேசினதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு. சரி, ஒரு சீனியர் ரியாக்ஷன் ஏத்துக்கிறேன் நானு. ஆனா அந்த வார்த்தை ஏன் குறிப்பிடணும்? இது நாள் வரைக்கும் அரசியலை தனி மனித வளர்ச்சிக்காக பயன்படுத்தி வந்ததால் அல்லது அப்படி நினைத்து இருந்ததால் அப்படிங்கிற அந்த மாதிரியான இருக்கலாம்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதை வந்து அவரு ஒரு அமைச்சரா அவருடைய பார்வையில இருந்து அதை விமர்சிச்சிருக்கிறாரு. அதுக்கு என்ன உள்நோக்கம் அர்த்தம்ன்றத அவர் அண்ணன் தான் விளக்கணும். ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் கூட நம்ம வந்து அந்த கூட்டணி முறிவு அடையும் பொழுது பேஸ்புக்ல வந்து டீடைல்டா போட்டிருந்தாரு. நாங்க முன் வச்ச பல கோரிக்கைகளை வந்து திமுக எங்களுக்கு பரிசீலனை பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க, பெரிய லிஸ்டே கொடுத்தாரு. அதை முன் வச்சுதான் நம்ம தேர்தலையும் சந்திச்சோம், மக்கள் கிட்ட போயிட்டு வாக்கு கேட்டோம். மேபி அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன உண்மையான இன்டென்ஷன்ல போட்டிருக்காருன்றது அண்ணனுக்கு தான் தெரியும். அதை நான் இன்டர்பிரிட்டேஷன் பண்ண விரும்பல. அந்த வாக்கியத்தை தவிர்த்திருக்கலாம். விசிக திமுக கூட்டணியில் இருந்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்து விசிக அச்சீவ் பண்ண விஷயங்கள் ஏராளம் இருக்கு. திமுக ஆட்சி காலகட்டத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில சென்றதான்னு கேட்டா ஆமா, வளர்ச்சி பாதையில தான் சென்றது. அதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. இது எங்க தலைவரே முன்வைக்காத ஒரு குற்றச்சாட்டு. அதை அவர் தவிர்த்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் என்ன இன்டென்ஷன்ல பேசினாருன்னு அண்ணன் அதை விளக்கணும். இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி ரேஷன் கடையில இந்த திருத்தல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் பேசணும், பேச தவிர்க்கிறோம் அப்படின்னு. ஆளும் கட்சியில அமைச்சரவையில கூட்டு பொறுப்புல இருக்கீங்க. யூஜிசி மெம்பரை இது நாள் வரைக்கும் நம்ம பெர்மிஷன் கொடுத்து அலோவ் பண்ணினதே இல்லை. ஆனா இப்போ தாவேக அரசு அதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்கிறப்போ அந்த பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு வேணாமா? இது வேண்டாம், இதை தவிர்க்கலாம், இது நாள் வரைக்கும் கடந்த ஆட்சி காலங்களில் இருந்தவங்க அதை பண்ணல, நம்ம பண்ண வேணாம், விசிகே அங்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டேங்க. இல்ல, சில விஷயங்கள் நம்ம ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்றிருக்கிறதுனால எல்லாத்தையும் மீடியா முன்னாடி வந்து நம்ம எதிர்க்கணும், பேசணும்னு அவசியம் கிடையாது. இந்த விஷயத்துல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதுல வந்து RSS ஐடியாலஜி உடையவங்க உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கல்வித்துறையே முக்கியமா அவங்க டார்கெட், RSS உடைய மெயின் டார்கெட்டை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை தன்மையப்படுத்தணுன்றது தான். அதனால அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட துணைவேந்தர் நியமனத்தை வந்து இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு சொன்னது கூட விசிகா நாங்க அந்த கருத்துல உடன்படலை. அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்திருக்கிற அந்த திருத்தத்தையும் டிவிக்கு திரும்ப பெறணுன்றது தான் எங்களுடைய அறிவுறுத்தலா இருக்கு. ஆனா ஒரு கூட்டணியில இருக்கிறதுனால எல்லா பாயிண்ட்டையுமே நம்ம பப்ளிக் டொமைன்ல வச்சுதான் டிஸ்கஸ் பண்ணணும், மக்கள் முன்னாடி தான் அதை கொண்டு போயிட்டு அதை வந்து அரசியல் படுத்தணுன்ற தேவை கிடையாது. நம்ம இப்படி இருக்கிறதுனால இப்ப நான் விசிகாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான். இப்ப நான் அதை ஆதரிச்சு பேசலையே, அது சரின்ற பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசலையே, என் கட்சியில இருக்கிறவங்க மத்தவங்க யாரும் அது சரின்னு பேசலையே, அதை நம்ம உடன்படலை. இருந்தாலும் அவங்க வெரி பிகினர்ஸ் பாலிடிக்ஸ்க்கு. சோ அவங்க கையில அதிகாரம் கிடைச்சிருக்கு, இது தவறுதலா பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்றத நாங்க சுட்டி காட்டுவோம், அது புரிய வைப்போம். அதை தாவேக அரசு திரும்ப பெறணுன்றது தான் எங்களுடைய விருப்பமும் கூட. சுட்டி காட்டுவோம், எல்லாத்தையும் மீடியா முன்னாடி பண்ணணும் இல்ல, திரைமறைவாக ஆலோசனைகளையும் வலியுறுத்தலையும் தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாத்தையும் இப்ப மீடியா முன்னாடி பேசணும்னா அதுவே வந்து ஒரு விமர்சனம் ஆகும். நீங்க கூட்டணியில இருந்துகிட்டே குடைச்சல் கொடுக்குறீங்களா, அப்ப உங்களோட 2 சீட்ல தான் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு, நீங்க எப்போனா வித்ட்ரா பண்ணுவீங்களா, இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ நெகட்டிவ் நரேஷனை வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. சோ அதனால எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல. அதை வந்து எங்க தலைவர் கண்டிப்பா சொல்லுவார். ஆனா வலியுறுத்தி இருக்கிறோம் அல்லது முதல்வரிடம் எடுத்து சொல்லி இருக்கிறோம், அந்த ஒரு ஒன்லைன் கூட மீடியா முன்னாடி சொல்லக்கூடாதா என்ன? இல்ல, நான் இப்ப என்ன சொல்றேன், இப்ப நான் நீங்க அந்த கேள்வி கேக்குறீங்க, அதை நியாயப்படுத்தி பேசலையே. விசிகாவுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நாங்க மாநாடு நடத்துறோம், அதுவே மாநில சுயாட்சி வலியுறுத்தின ஒரு மாநாடு தான். சோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்குள்ள RSS சித்தாந்தத்துடையவங்க உள்ள வருவதற்கான ஒரு கேட்வேவா அது இருக்கு. அது எங்களுக்கு புரியாம இல்ல, அதை தவிர்க்கணும்ன்றத நாங்க சுட்டி காட்டுறோம். அதை வந்து இவங்களை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம். ஆனா அது ஒரு காரணமா வச்சு டிவிக்கு அரசை வந்து ஒரு எதிர்கட்சி மனநிலையில இருந்து விமர்சிக்கணும்ன்றது வந்து சரியான அணுகுமுறையா இருக்காது. முதல்வர் விஜய் அவர்கள் சமீபத்துல விடுதியை போய், மாணவர்கள் விடுதியை வந்து சமூக நீதி விடுதியை ஆய்வு மேற்கொண்டாரு. ஒரு பத்திரிகையாளராக அந்த ஆய்வை நாங்களும் பாராட்டுறோம். மாணவர்கள் சொன்ன குறைகள் எல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது, அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது குறித்து அமைச்சர் வன்னியரசு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் மாணவர்கள் கிட்ட வந்து நின்று இந்த மாதிரி குறைகளை கேட்டு
நான் பார்த்தது இல்ல அப்படின்றாரு. இதற்கு முன்பு நடந்து எத்தனையோ முதல்வர்கள் அப்போ இது ஒரு மிஸ்லீடிங் மாதிரி இல்லையா? ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீது இந்த மாதிரி விமர்சனம் வைக்கப்பட்டது. எந்த ஒரு முதல்வரையும் இத்தனை கிலோமீட்டர் வந்து மாரத்தான் ஓடியது இல்லை அப்படின்னு. அப்போ நீங்க ஆய்வு மேற்கொண்டதை பாராட்டுங்க. எந்த விதமான பத்திரிகையாளர் நாங்களும் ஏத்துக்கணும். ஆனா இது நாள் வரைக்கும் யாரும் செய்யல அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதா? இல்லன்னா முன்னாள் முதல்வர்கள் யாரும் இல்லன்னு விஜய் அந்த அளவுக்கு கொண்டு போய் நீங்க தூக்கி வைக்கணுங்கிறதுனால வார்த்தையை சொல்றீங்களா? விஜய வந்து அப்படி ஒரு குளோரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் விசிகாக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தா எங்க தலைவர் வந்து 12 மாநகராட்சிகளை வந்து தனியார் மையத்துக்கு கொடுக்கறதுக்கு பிரைவேடைசேஷன் பண்றதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. அதை விடுதலை சிறுத்தைகள் நாங்க தான் எதிர்த்து அதை வந்து நாங்க பேசணும். ரெண்டாவது அந்த ரத்தன் பண்டிட்டுடைய நியமனமா இருக்கட்டும், பல விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். அப்போ விஜயை குளோரிஃபை பண்ணி ஒரு கல்ட்டு மனநிலையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியோ எந்த விதமான அழுத்தமோ எங்களுக்கு கிடையாது. ஒருவேளை அது அந்த நேரம் மீடியா அவர்கிட்ட கேட்கும் பொழுது அண்ணனுக்கு அது வந்து நினைவுக்கு வராமல் இருந்திருக்கலாம். அத அவருடைய நோக்கம் என்னன்னா, திமுக ஆட்சியை சிறுமைப்படுத்தணும், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சிறுமைப்படுத்தணும், விஜயை குளோரிஃபை பண்ணணும், அவர் ஒரு கல்ட்டு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும், இந்த இன்டென்ஷன் கிடையாது. அவர் வந்து சமூக நீதி அமைச்சரா இருக்கிறவர் அந்த ஆய்வு நடந்ததை பாராட்டணுன்ற ஒரு எண்ணத்திலிருந்து தான் அதை பேசியிருக்கிறார். மேபி அதுக்கு அப்புறமா தான் வந்து நம்மளுக்கு அந்த டேட்டாலாம் வெளியில வருது. இவர் போயிட்டு முன்னாள் முதலமைச்சர் போயிட்டு ஆய்வு நடத்தி இருக்கிறார், இதெல்லாம் இந்த டேட்டாலாம் வருது. இல்ல, நான் முன்னாள் அமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மட்டும் குறிப்பிடல. இதற்கு முன்பு இத்தனை ஆண்டு காலம் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாரும் ஆட்சி புரிஞ்சப்போ எப்படியும் ஒரு முதல்வர் போயிருக்க மாட்டாரா அப்படிங்கறத நீங்க பாராட்டுங்க. இப்பயும் பாராட்டுறதுல குறை சொல்லவே இல்லை. முதல்வரை நீங்க அமைச்சரா இருக்கீங்க, நல்ல விஷயம் அமைச்சர் முதல்வர் செய்யறப்போ பாராட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுவரை யாரும் செய்யாததை இவர் செய்திருக்கிறார். இல்ல, அதுதான் அந்த நேரம் ஒரு மீடியாக்கு டக்குன்னு அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு மேபி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தின அந்த ஆய்வுன்றது வந்து அவருக்கு நினைவுக்கு வராமல் இருந்திருக்கலாம். எல்லாருமே வந்து நம்ம அது ஒரு பிளான்டு டிபேட் கிடையாது. அது இப்ப நீங்க என்ன கூப்பிட்டீங்க, நான் சில விஷயங்கள் பேசணும் முன்மொழிவோட இங்க வரேன், இந்த மாதிரியா ஒரு விஷயங்கள் நடந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது. அந்த டைம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல டக்குன்னு அவருக்கு என்ன வந்திருக்கோ அதை பேசிட்டாரு. ஆனா அதனுடைய நோக்கம் என்னன்னா, விஜய வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்ணி காட்டணும், முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து ஒரு கல்ட்டு மனநிலையில ப்ரொஜெக்ட் பண்ணணும், இவர் தான் வந்து ஒரு ரட்சகர் புரட்சியாளர் அப்படின்னு தனி மனிதன் துதிப்பாடணுன்ற அவசியம் விசிகா கிடையாது. அதை என்னைக்குமே விடுதலை சிறுத்தைகள் பண்ணது கிடையாது. அதனால நீங்க அதோட பொருத்தி பார்க்காதீங்க. வைகோ அவர்கள் பேசுற பேச்சுக்கும் எங்களுடைய கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் பேசுற பேச்சும் ஒண்ணு கிடையாது. எங்களுக்கு அந்த எந்த விதமான தேவை எங்களுக்கு கிடையாது. அவரு அந்த டைம் அந்த சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். நிச்சயமா. ஏன்னா இது நாள் வரைக்கும் விசிகவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் ஒரு சுமூகமான முறையில தான் அந்த உறவுல இருந்து புரிந்து தாவைக்கோட வந்தாங்க. வைகோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனமோ அல்லது காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய விமர்சனமோ திமுகவுக்கு விசிக மீதும் கம்யூனிஸ்ட் மீதும் கிடையாது. ஆனா சமீப காலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள், பேசப்படக்கூடிய பேசுகள், இதெல்லாம் வச்சுதான் அந்த கேள்வி அப்படிங்கிறது எழுது. இன்னொரு விஷயம், சமீபமா திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு விஷயங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறினுச்சு. திமுகவும் நாம் தமிழரும் கொஞ்சம் கொலாவுறாங்க, முன்பு அப்படி இருந்தவங்க இப்ப கொஞ்சம் கொலாவிக்கிறாங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லினார். உறவுகளுக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில உறவுகள் இருக்கு. தமிழ் சேவர்களை எங்க பார்த்தாலும் அவங்களே பார்க்கலனாலும் நான் நேர்ல போய் பார்த்து பேசுவேன். அப்போ விசிகாவும் பாஜகவும் நட்புறவு ஆடினால் அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட உறவு. ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் நாம் தமிழரும் திமுகவும் ஒரு நட்போட பேசினா அது கொஞ்சம் கொள்ளாவதா? இல்ல, எங்க தலைவர் வந்து அது எப்படி சொல்ல வந்தாருன்னா, நாங்க பேசுற விஷயங்கள் நாங்க பேசுற இன்டென்ஷனுக்கு மாறாவே கான்ட்ரவர்ஷியலா மாற்றப்படுது. அதாவது இன்பிட்வீன் தி லைன்ஸ் எடுத்து அதை வந்து ஒரு டிபேட்டா மாத்துறாங்க. அதுதான் நியூஸ் கார்டா கன்வெர்ட் ஆகி வருது. ஆனா இப்படி எதுவுமே வந்து மற்ற அரசியல் தலைவர்களுடைய நடவடிக்கைகளை ஊடகங்களோ இல்ல அரசியல் கட்சிகளோ இல்ல ஜேர்னலிஸ்டுகளோ இல்லைங்க அரசியல் விமர்சகர்களோ அணுகிறது கிடையாது. அப்போ அந்த புரிதல் இருந்து அதை பேசினார். இப்போ வந்து சீமான் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சது தவறு, அப்படி பேசக்கூடாது அப்படின்லாம் அவர் பேசல. அவருடைய என்னன்னா, நீங்க அங்க எதுவும் கேள்வி கேட்கல. அதாவது பார்ப்பன கெடபாறையை கொண்டுதான் திராவிடத்தையே நான் ஒழிக்க போறேன்னு பேசினவர் அண்ணன் சீமான் அவர்கள். கலைஞருக்கு நினைவு சின்னம் வச்சா, பேனா நினைவு சின்னம் வச்சா அதை உடைப்பன்னு சொன்னவர். திராவிடத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து திராவிடம் தான் தமிழ் தேசியத்துக்கு எதிரானதுன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனவர். இப்போ அப்படியேப்பட்டவர் இன்னைக்கு திமுக அமைச்சர்கள், முன்னணி அமைச்சர்கள் நெருக்கம் காட்டுறாங்க. அப்போ இதை வந்து எங்க தலைவர் விமர்சனம் செய்யல. என்ன சொல்றாருன்னா, இதை ஏன் மத்தவங்க கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க, திருமாவளவன் இதை சொல்லிட்டா மட்டும் இதை எடுத்து மெயின் ஸ்ட்ரீம்ல டிபேட்டா மாத்துறீங்க, நான் சொன்ன இன்டென்ஷனுக்கு எதிராகவே கான்ட்ரவர்ஷியலா மாறுது. இப்ப சீமான் கிட்ட போயிட்டு நீங்க என்ன வழக்கத்துக்கு மாறா ஒரு நெருக்கம் காட்டுறீங்க திமுக தலைமை கிட்ட அப்படின்னு சீமான் கிட்ட யாரும் போய் கேட்கறது கிடையாது. திமுக தலைவர் கிட்ட போயிட்டு உங்களை ஒழிக்கிறது தான் என்னோட லட்சியம் அரசியலுக்கு வந்தவர்கிட்ட போயிட்டு நீங்க நெருக்கம் காட்டுறீங்களே, ஏன் இவ்வளவு இணக்கம் காட்டுறீங்கன்னு போயிட்டு திமுக தலைவர்கிட்ட யாரும் கேட்கறது கிடையாது. தீய சக்தி தான் வந்து திமுகன்னு சொல்லி தேர்தல் சந்திச்ச விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு யாரை போய் சந்திச்சாரு?
முன்னாள் முதலமைச்சரை போய் சந்திச்சாரு. நீங்க அவங்கள எதிரியா நிறுத்தி தானே தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றீங்க. நீ என்னங்க அது அவங்கள போய் சந்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போய் யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. ஆனா இதுக்கு மாறா தலைவர் பேசுற எல்லா விஷயத்தையுமே இன் பிட்வீன் தி லைன்ஸை மட்டும் எடுத்து இதை வந்து ஒரு விசிகாவை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்கல்ல, இதை தான் அவர் கேள்வி கேட்கிறார். அவர் கேள்வி கேட்டதே யாருமே அரசியல்ல பகைமையோட இருக்கணும், நீங்க ஏன் வந்து நட்பு பாராட்டுறீங்க அப்படின்ற புரிதல் இருந்து கேட்கல. திமுகவை எதிர்நிலையிலிருந்து அரசியல் செஞ்ச சீமான் அவர்கள் கிட்ட ஏன் இப்படி ஒரு நெருக்கத்தை திமுக அமைச்சர்கள் காட்டுறாங்க அப்படின்ற கேள்வியை எந்த ஊடகங்களும் கேட்கறது கிடையாது. இப்படி இது ஒரு கவுண்டர் கொஸ்டின், இது வந்து கிரிட்டிசிசம் கிடையாது, அவங்கள விமர்சனம் பண்ணல. அதனாலதான் அவருடைய இன்டென்ஷன் மாறி போகுதுன்னு நான் சொல்ல வரேன். அப்போ இதுதான் நாங்க கேள்வி கேட்கிறோமா தாண்டி அதையே விமர்சிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. இல்ல, திமுக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் பேசியதை எந்த ஒரு கட்சியும் இந்த மாதிரி விமர்சிக்காம கேள்வி எழுப்பாம இருந்த சூழல்ல ஏன் விசிக மட்டும் அதை முன்னெடுக்கணும்? என்ன விஷயம், என்ன காரணம்? நாங்க அது வந்து சீமான் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சு கொண்டது தவறு அவங்க அப்படின்ற ஒரு புரிதல் இருந்து நாங்க இதை பேசல. அதை ஏன் கேள்வி கேட்கிறோம்னா, ரெண்டுமே முரண்முரணான கட்சி தானே, எதிர் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள். அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு இணக்கமான ஒரு சூழலை வெளிப்படுத்தும் பொழுது இது கொஸ்டினா மாறல. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க டிவிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்ற பிறகு திமுகவோட எங்களுக்கு நட்பு தொடரும்னு சொன்னா அது எப்படிங்க தொடருவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இங்க எப்படிங்க தொடருங்கன்னு கேட்கிற கேள்வி, அங்க எப்படிங்க நீங்க ஒரு இணக்கமா நீங்க வந்து உங்களுடைய அமைச்சர் பேசுறாரு, ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்படுது, இங்க அங்கேயா போய் கேள்வி கேட்கல? அப்போ எல்லா கொஸ்டின்ஸுமே விசிகாவை டார்கெட் பண்ணி வருது என்ற புரிதல் இருந்து கேட்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியல்ல இங்க பாஜக வெறுப்பு அரசியல் இருக்கு, ஆர்எஸ்எஸ் வெறுப்பு அரசியல் இருக்கு. அதனாலதான் பாஜகவால தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க முடியல. இது சித்தாந்த ரீதியான வெறுப்பு அரசியல். ஆனா திருமாவளவன் வெறுப்பு அரசியலும் தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த திருமாவளவன் வெறுப்பு அரசியல்ங்கிறது வந்து சித்தாந்த ரீதியானது கிடையாது, சாதி வெறுப்பு ரீதியானது. அப்போ இந்த டார்கெட் பண்ணி இந்த இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் சூழலை பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருந்தது, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இருந்தது, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்றிருக்கிறோம். இந்த சூழலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்படுத்தல, நாங்க உழைச்சி ஏற்படுத்தின சூழல் கிடையாது. இது மக்களா ஏற்படுத்தினது. இப்போ இதுல அமைச்சரவையில பங்கேற்றதை பொறுத்து கொள்ள முடியாத சில சாதியவாதிய எண்ணம் கொண்டவர்கள் விசிகாவை டார்கெட் பண்ணி மட்டும் எல்லா கேள்வியும் கேட்கறாங்க. நீங்க ஏன் வந்து திமுகவில் நட்போடு இருப்பீங்க, நீங்க எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கு தானே விசுவாசமா இருக்கணும்னு கேட்கறாங்க. இருக்கிற இடம் தான் விசுவாசமா இருக்கணும்ன்றதுக்கான உள்நோக்கம் என்ன தெரியுமா? நீ வந்து விஜய்க்கு ஏன் அடிமையா இல்லைன்னு கேட்கற மாதிரி இருக்குது. நாங்க எப்படி ஒரு விசுவாசம்ன்றது என்ன? விசுவாசமா அரசியல் விசுவாசமா இருக்கணுமா? விசுவாசம் தேவையா? மக்களுக்கு தான் விசுவாசமா இருக்கணும். நீங்க அப்படி கேளுங்க. அப்போ நாங்க திமுகவோட எங்களுக்கு நட்பு தொடரும்னு சொன்னா அது கான்ட்ரவர்ஷியல் ஆகுது, டிபேட் ஆகுது, அது எங்களுக்கு நெகட்டிவா விமர்சனம் செய்யறாங்க. அங்க திராவிடத்தை ஒழிப்பேன், அதுவும் பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்து தான் ஒழிப்பேன், கலைஞர் பேனா வச்சா அதை உடைப்பேன், திமுக திராவிடத்தான் முதல் எதிரி, கள்ள கருணாநிதினு பாட்டு பாடின ஒருத்தர் ஒரு இணக்கம் ஒரு நெருக்கம் காட்டுறாரு. அவரு ஒரு முன்னணி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு தாய்மாமன் சீர் கொண்டு போறாரு. ஒரு இணக்கமான ஒரு சூழல் அங்க நிலவக்கூடியதை பாக்குறோம். இது தப்புன்னு நாங்க சொல்லல, இதையா மத்தவங்க கேள்வி கேட்க மாட்டேன்றீங்கன்னு நாங்க கேட்கிறோம். நீங்க இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேனா உடப்பணி, இது எல்லாமே உங்கள் தலைவர் அவர்களும் வந்து மேடையில பேசும்போது எடுத்து சொன்னாரு. அமைச்சர் வன்னியரசு அவர்களும் சொன்னாரு, நாங்க திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகவே ஈழ தமிழர்களுக்கு விரோதி, தமிழ் தேசியர்களுக்கு விரோதின்லாம் எங்களை வந்து சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பொது வேட்பாளரா அவங்களை நிறுத்த போறாங்களாமா அப்படின்னு பெயர் குறிப்பிடாம வந்து விமர்சிச்சார். இப்படி திருமாவளவர்களாக இருக்கட்டும், வன்னியரசு அவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் திமுக இணக்கமாக போறத விமர்சிக்கிறாங்க. அவங்க இணக்கமா போறாங்களோ இல்லையோ, கூட்டணி இருக்கோ இல்லையோ, பொது வேட்பாளரா நிறுத்துறாங்களோ இல்லையோ, இது அடுத்த கேள்வி. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் தத்தெடுத்த பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளைங்கிற விமர்சனம் விஜய் மேல திருமாவளவன் அவர்கள் முன் வச்சிருக்காரு. வன்னியரசு அவர்கள் தற்போதைய அமைச்சர் தேர்தலுக்கு முன்பாக நிகழ்ச்சிகள்ல மிக கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி விமர்சிச்சிருக்காரு. இது மாதிரி பேச வேணான்னு தொகுப்பாளர்கள் சொல்ற அளவுக்கான வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்காரு. அப்போ தேர்தலுக்கு பிறகாக நீங்க கூட்டணி போச்சிருக்கீங்க, அதே வன்னியரசு அவர்கள் இப்ப எப்படி முதல்வர் வர பாராட்டுறாருங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அரசியல் களத்தில் எது வேண்டாலும் சாத்தியம்ங்கிறப்போ திமுக நாம் தமிழரும் இணைஞ்சாலோ பொது வேட்பாளர் அறிவிச்சாலோ என்ன தப்பு? அதாவது நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் கூட்டணியை வைக்கக்கூடாதுன்றது எங்களுடைய பார்வை கிடையாது. ரெண்டு பேருக்கும் சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடுமையான முரண்பாடு இருந்ததா? ஆமா, இருந்துச்சு. டிவிக்கும் விசிக்கும் தேர்தலுக்கு முன்னாடி முரண்பாடு இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனா நாங்க இன்னைக்கு கூட்டணி வச்சதை ரொம்ப அழுத்தமா
கேள்வி கேட்கறவங்க ஏன் அங்க கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்ற கேள்வியை தான் நாங்க நியாயமா கேட்கிறோம். அப்ப இந்த இடத்துல விசிகா குறிவைக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழும்புது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி டார்கெட் பண்ணி இந்த அரசியல் சூழல்ல அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சிலர் யோசிக்கிறாங்களா அப்படின்ற யோசனை எங்களுக்குள்ள வருது. அதன் அடிப்படையில கேட்கக்கூடிய கேள்விதான். அதாவது கடந்த காலங்களில் நாங்கள் திமுக கூட்டணியில இருந்த பொழுது கிரைம் அகேன்ஸ்ட் தலித் நிறைய நடந்தது. இதுக்கெல்லாம் வந்து யார் வந்து அந்த பழியை சுமந்தாங்கன்னா ஆளுங்கட்சியில் நாங்கள் அதிகாரத்தில் பங்கேற்கல, ஆனா எங்க மேல அதிக பழி சொல் சுமத்தப்பட்டுச்சு. 2009 காலகட்டத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனையில எங்களுடைய தலைவர் வந்து திமுக கூட்டணியில இருந்தபோது, அப்ப காங்கிரஸோட சேர்ந்த கூட்டணியில் அதுல இருந்த பொழுது உலகம் முழுவதும் இருந்த தமிழ் பற்றாளர்கள் மூலமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. நாங்க விட்டுட்டு வெளியே வந்தோமா, இருக்கிற இடத்துக்கு நாங்க அந்த இடத்துக்கு நாங்க உண்மையா இருந்தோம். ஆனா அப்படி இருந்த எங்களை இன்றைக்கு துரோகின்னும், எங்களை வந்து நீங்க அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டோம் தனி மனிதன் விமர்சனத்துல முன்வைக்கிறதுன்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. திமுக துரோகின்னு சொல்லல இப்போ வரைக்கும் விசிக. அதாவது அண்ணா ராசா அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு திமுக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா அவர் மேல? அவர் எவ்வளவு கடுமையா அவங்களை விமர்சிச்சாரு. அப்ப அதுக்கு அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அதுவுமே இல்ல. சோ இந்த இடத்துல இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க திமுக கூட்டணியில இருக்கும் பொழுது எங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் ஓபன்டு. எங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா கூப்பிட்டாரு. அதை அன்புமணி ராமதாஸ் ஒரு இடத்துல வந்து உறுதிப்படுத்தினார். நாங்க அந்த ஆப்ஷன் இருந்தா அந்த கூட்டணிக்கு போயிருக்கலாம். விஜய் அவர்கள் எங்களை போக்கஸ் பண்ணி தான் எங்களை கூட்டணிக்கு வாங்கன்னு அழைச்சாரு. ஏன் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு கூட எங்க தலைவர் நினைச்சிருந்தா அமைச்சராக இருக்கலாம், அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. ஆனா அதையும் அவர் நிராகரிச்சாரு. அப்பனா நாங்க பதவி ஆசையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முடிவு எடுக்குது அப்படின்ற தோற்றத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான நோக்கம் என்னன்னா விசிகா மேல இருக்கிற கிரெடிபிலிட்டியை இழக்க செய்யணும். அப்ப இந்த அட்டெம்ப்ட் நடக்கும்போது இதுக்கு விசிகால இருக்கக்கூடிய தலைவர்கள் ரியாக்ட் பண்ணாம எப்படி அமைதியா இருக்க முடியும்? இல்ல, நீங்க ரியாக்ட் பண்றது தப்புன்னு சொல்ல, இது கூட்டணி அமைந்ததற்கு பிறகாக தான் உங்களை நோக்கி இந்த கேள்விகள்ங்கிறது கேட்கப்பட்டது. அப்போ இப்பவே நீங்க பொது வேட்பாளராகவே அறிவிச்சது மாதிரியான விமர்சனங்கள் எதற்காக? அப்படி அறிவிச்சாலும் தவறு இல்ல அரசியல்ங்கிறப்போ அதுக்குள்ளேயே ஏன் ஒரு முன்முடிவோட இவ்வளவு ஒரு விமர்சனம் காட்டமா கொஞ்சம் கொலாவரிங்கிற மாதிரியான வார்த்தைகள் ஏன் முன்வைக்கணும்? இல்ல, அதுதான் நான் கேட்கிறேன். அந்த கேள்விக்கான நோக்கம் என்னன்னா விசிகாவை டார்கெட் பண்ணி விமர்சனங்கள் வருது. இந்த விமர்சனங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியை நோக்கி போல, ஏன் திமுகவை நோக்கி போல, ஏன் விஜய் அவர்கள் நோக்கி போல? இதை கேட்கணுமா இல்லையா? இதெல்லாம் கேட்காம விசிகாவை மட்டும் டார்கெட் பண்ணும்பொழுது நாங்க இதை வந்து சொல்றோம், இதை ஹைலைட் பண்ணி சொல்றோம், இதை எடுத்துக்காட்டா சொல்றோம். இது ஏன் நீங்க கேள்வி கேட்கலன்னு சொல்றோம். அது கேள்விதான், அது எங்களுடைய விருப்பம் கிடையாது. அது எங்களுடைய இப்ப நாளைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி திமுக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா விசிகா என்ன பண்ண முடியும்? அதை வந்து பிரிச்சு விடுற வேலையை எங்களால பார்க்க முடியாது. அது எங்களுடைய வேலையும் கிடையாது. அவங்களுடைய எதிர்காலம் அவங்க அதை வச்சாங்கன்னா மக்கள் மத்தியில அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திக்க போறாங்க. இல்ல பாசிட்டிவா அமைஞ்சா சந்தோஷம். இப்போ நீங்க சொல்றீங்க நாங்க பேசுறதே எங்களை நோக்கியே ஒரு அரசியல் முன்வைக்கப்படுது, விசிகாக்கான வெறுப்பு அரசியல் முன்வைக்கிறாங்க, எங்களே எல்லாத்துக்கும் விசிகாவையே கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு. சமீப காலமாக விசிக தலைவர் தொல் திருமாவளவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் தான் அதற்கு காரணமோ அப்படிங்கிற சந்தேகம் பரவலா எல்லாராலையும் வந்து கேட்கப்படுது. நீங்க முதல் கேள்வியில பதில் சொல்றப்ப சொன்னீங்க மக்கள் பிரச்சனையை இங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனா இதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வராங்கன்னு. ஒவ்வொரு மேடைகள் திருமாவளவன் அவர்கள் இந்த அமைச்சரவை அமைந்ததற்கு பிறகாக பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அது மாதிரி கான்ட்ரவர்சியா இருக்கிறதுனால அதை சுத்தியே இருக்கும். மக்கள் பிரச்சனை, கரண்ட் பில் ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க, நீங்க 200 யூனிட் குறைச்சிருக்கீங்க இலவசம் சொல்லி, ஆனா மின் பிரச்சனை அதிகமா இருக்கு, இப்போ வரைக்கும் நிறைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை இன்னும் சரி செய்யப்படலைங்கிறப்போ அதை பேசாம மேடையில் உங்கள் தலைவர் பேசக்கூடிய பேச்சு தான் அதுக்கு வழிவகுக்குதோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியை ஏற்படுத்துறதுக்கு? அதாவது எங்க தலைவர் எங்க பேசுறாருன்றத பாருங்க. இதுக்குன்னு தனியா ஒரு பிரஸ் மீட் வச்சு அந்த பிரஸ் முன்னாடி வந்து இதெல்லாம் பேசிட்டு இல்ல. எங்க தலைவர் தமிழ் தேசிய மாநாடு நடக்க போகுது, அதன் ரிலேட்டடா ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு கேடர்ஸை போயிட்டு சந்திச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய பிக்கர் டிசிஷன் எடுத்திருக்கிறோம், அரசியல் முடிவு எடுத்திருக்கிறோம். இது எந்த சூழல் எடுக்கப்பட்டது, ஏன் இதை எடுத்தோம் அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டிய தேவை ஒரு தலைவரா அவருக்கு இருக்கு. இதுதான் அங்க வெளிப்படுத்துறாரு. இதை கொண்டு வந்து இங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இதை அரசியல் டிபேட்டா மாத்துறது யாரு? அப்போ அவர் பேசுற விஷயங்களை இன் பிட்வீன் லைன்ஸ் எடுத்து அதை கான்ட்ரவர்ஷியலா மாத்துறது யாரு? அவர் என்ன சொல்றாரு? திமுகவும் டிவிகவும் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி புரியணும்னு சொல்றாரா? அது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா நேஷனல் பர்ஸ்பெக்டிவ்ல பாஜக எதிர்ப்பு அரசியல திமுகவும் டிவிகவும் ஒரு கூட்டமைப்பா எதிர்கொள்ளணும்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? 2004 காங்கிரஸ் வந்து 145 இடம் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட 61 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்படி 61 இடங்களை வெற்றி பெற்றிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி திரிபுரா, வெஸ்ட் பெங்கால், கேரளா இந்த 3 மாநிலத்திலிருந்து தான் அவங்களுக்கு பிரதானமான இடங்கள் கிடைச்சது. அதை யார் எதிர்த்து கிடைச்சது? காங்கிரஸ் எதிர்த்து தான் அவங்களுக்கு கிடைச்சது. அப்போ காங்கிரஸை எதிர்த்து தேர்தலில் வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாஜக ஆட்சி அமைக்க கூடாதுன்றதுனால வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. இல்லைன்னா அன்னைக்கு அந்த
ஆட்சி அமைஞ்சே இருக்காது. இப்போ இது வந்து முரணா இல்லையா? அப்ப இதை முரணா பார்க்க கூடாது. ஏன்னா அந்த இடத்துல பாஜகன்றவன் ஆட்சியை பிடிச்சிட்டான்னா இன்னும் வந்து பெரிய ஆபத்துக்களை சந்திக்க நேரிடுன்றதுனால இப்படிப்பட்ட ஒரு வரலாறு நம்மளுக்கு இருக்கு. ஏன் எமர்ஜென்சி பீரியட்ல காங்கிரஸ் எதிர்த்து எல்லா மாநில கட்சிகளும் வந்து ஒரு லைன்ல வரலையா? அப்ப ஜனசங்கா இருந்தது வந்து பிஜேபி. அன்னைக்கு பிஜேபி வேற வடிவத்தில் இருந்தது. அன்னைக்கு அந்த எமர்ஜென்சி எதிர்த்து அந்த புள்ளியில இருந்து எல்லா கட்சிகளும் ஒருங்கினே இல்லையா? இன்றைக்கு பாஜக என்ன பலத்துல இருக்காங்க? 2019 தேர்தலில் 2014 தரிப்பெரும்பான்மையோட வந்தாங்க. 2024 அவங்களுக்கு கிடைக்கல, 240 சீட்டு தான் வந்தாங்க. இன்றைக்கு அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட 300+ அவங்களுக்கு இருக்கு. இன்னும் கொஞ்சம் சீட் அவங்க பெற்றுட்டாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் 2/3 அமெண்ட்மெண்ட்ல அரசியலமைப்பு சட்டத்திலே பெரிய திருத்தங்களை கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழல் இருக்கு. பாஜகவை எதிர்த்த மாநில கட்சிகள், கெஜ்ரிவாலுடைய கட்சி உடைக்கப்பட்டிருக்கு, மம்தா பானர்ஜியுடைய அவங்களுடைய கட்சி உடைக்கப்பட்டிருக்கு, சிவசேனா உடைக்கப்பட்டிருக்கு, இங்க பினராயி விஜயன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், ஒடிசால நவீன் பட்நாயக் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் நீங்க பாருங்க, எல்லா மாநில அரசியல் பேசினவங்களும் இந்த பாஜகவால ஒண்ணு வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க, இல்லைன்னா பலவீனப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த அரசியல் சூழல்ல பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை உருவாக்கிடக் கூடாதுன்ற கான்சியஸ்ல இருந்துதான் டிவிக்கவும் திமுகவும் ஒரு கூட்டமைப்பா பாஜக எதிர்ப்புல செயல்படணும்னு சொல்றாரு. இதை என்ன பண்றாங்கன்னா இதை வந்து விமர்சிக்கிறாங்க. அது எப்படி செயல்பட முடியும்? இவருக்கு நோபல் பரிசு வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலான்ற அளவுக்கு வைகோல விமர்சிக்கிறாரு. அப்போ நாங்க எந்த புரிதல்ல இருந்து இதை பேசுறன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். மாநில அரசியல்ல திமுகவும் டிவிக்கவும் ஒண்ணு சேரணும்னு தலைவர் பேசுறாரா? கிடையாது. தேசிய அரசியல்ல அப்படி ஒரு பார்வையை முன்வைக்கிறார். ஆனா இதை எடுத்து பெரிய அரசியல் படுத்துறாங்க. அப்போ நாளைக்கு பாஜகவும் திமுகவும் ஒன்றிணைய கூடும்னு தலைவர் சொன்ன அந்த லைனை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதை சொன்ன நோக்கம் என்னன்னா, நாம ஏன் திமுக கூட்டணியில தொடர்ந்தோம்ன்றதுக்கான தலைவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அப்போ திமுகன்றது வந்து ஒரு தனிநபரா சனாதானத்தை எதிர்க்கிறதுன்றது வேற, ஒரு அரசியல் கட்சியா சனாதானத்தை திமுக எதிர்த்திருக்கு. சமத்துவபுரம்ன்றது கிட்டத்தட்ட புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வை, தந்தை பெரியாருடைய பார்வை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ன்றது வந்து அது ஒரு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வை. அப்ப இந்த புரிதல்ல திமுக சனாதன எதிர்ப்புல தீவிரமா இருந்ததுனால நம்ம அவர்களோடு தொடர்ந்தோம். இப்ப பாஜகவை எதிர்க்கும் வரை அவங்க நம்மளுக்கு நட்பு சக்தி தான் சொல்றாரு. இதுல ஒருவேளை நாளைக்கு பாஜக கூட்டணி வைக்கலாம், ஆனா இப்ப எதிர்க்கிற வரைக்கும் அவங்க நம்மளுக்கு நட்பு சக்தின்னு சொல்றாரு. இந்த நட்பு சக்தின்னு சொன்னதை ட்ரிம் பண்ணிட்டாங்க. நாளைக்கு பாஜக திமுக கூட்டணி அமையலாம், திருமாவளவன் வந்து சூசகம் இப்படி போட்டு அதை கான்ட்ரோவர்ஷியலா மாத்துறாங்க. திமுக மேல இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டியை குறைக்கணுன்றது எங்க எண்ணம் கிடையாதுங்க. வலிமையா பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சி திமுக, இவங்களும் கொள்கை எதிரி எங்களுக்கு பாஜக தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுடைய நலன்ல இருந்து நீங்க ஒரு அணியா நீங்க ஒரு கூட்டமைப்பா இயங்குங்கன்னு சொல்றாரு. இதுல விசிகாக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லுங்க? திருமாவளவன் அவர்களை விஜய் பேச அனுமதிக்கணுமா? Subscribe to One India and never miss an update.